ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மியூசிக் டியூட்டர் ஏஜே அலி மிர்சா பேசுகிறேன். என்னுடைய 30 வருஷ இசை பயணத்தில் நான் கற்றுக்கின பழகின இசை நுணுக்கங்களை உங்களோட பகிர்ந்துக்கொள்ள ஆசைப்படுறேன். எதற்காக என்றால், நாம் நம் காலத்தில் கற்றுக்கொண்ட எந்த ஒரு கலையையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி அவர்களோட பயன்பாட்டுக்கு மட்டுமின்றி அந்த கலை கால மாற்றத்தில் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் ஆரம்பிக்கிறேன். இசை என்பது ஒழுங்கு என்று பொருள்படுகிறது. அதாவது ஒரு பாடலில் பல்வேறு இசை கருவிகள், உதாரணத்துக்கு தோல் கருவி, கம்பி கருவி, காற்று கருவி போன்ற கருவிகள் மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் சிந்தட்டிக், அதாவது சிந்தசைஸ்டு, அதாவது எலக்ட்ரானிக், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், எலக்ட்ரானிக் மியூசிக், எலக்ட்ரானிக் டோன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பாடல்களை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்கும் போது ஸ்வரமும் தாளமும் நேர்கோட்டில் இருக்கும்போது தான் அந்த பாடல் முழுமை பெறும். இல்லைன்னா தாளம் ஒரு பக்கம் தள்ளிட்டு போவோம், ஸ்வரம் ஒரு பக்கம் தள்ளிட்டு போவோம், பாட்டு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. ஸோ எல்லா இசை வாத்திய கருவிகளும் இசைந்து அப்படின்றது என்னென்னா ஒழுங்கு, அதாவது ஒரு நேர்கோட்டில் எல்லாரும் ஒரு சரியான அவங்கவுங்களுடைய இடத்துல அவங்கவுங்க கரெக்டாக வாசித்து ஒரு டெம்போக்குள்ளே ஒரு ஸ்வரத்துக்குள்ளே அது வாசிக்கப்படும் போது தான் பாட்டு கேட்கும்படியாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒலிக்கலைவில் எந்த ஓசை எவ்வளோ மேலே வைக்கலாம் கீழே வைக்கலாம் அப்படிங்கிறது, அது மிக்சிங், இதெல்லாம் நான் லேட்டர்லி ஐ வில் டீச் யூ. பின்னாடி வர பாடங்களில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது முந்தைய காலத்தில் இசை, அதாவது பாடல்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சின்ன சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் சொல்லலை, ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா லைவாக மேனுவலாக தான் வாசிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பாடல்களாக நமக்கு வழங்கினாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிறது செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் செக்ஷன், பிராஸ் செக்ஷன், வோக்கல் செக்ஷன், ரிதம் செக்ஷன். அதாவது செக்ஷன் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கலந்து கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிதம் செக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் லோ ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி, அதாவது லோ ட்ரம்ஸு, டைக்கோ, இந்த மாதிரி பேஸ் ட்ரம் இதெல்லாம் லோவில் கேட்கும், ஸ்னேர் எல்லாம் மிட்டில் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிம்பல், ஹைஹேட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்குவன்சி. இதே மாதிரி எல்லா இசை கருவிகள், அதாவது காற்று கருவியாக இருந்தாலும் அதுலேயும் அந்த செக்ஷன் சொல்லுவோம், லோ ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி. அதே மாதிரி ஸ்ட்ரிங் செக்ஷன் எடுத்தனாலையும் லோ ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி, ஹை ஃப்ரீக்குவன்சி. இப்போ ஸ்ட்ரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லோ, பேஸு, வயலா, டபுள் பேஸு, அப்புறம் இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா வயலின், ஸ்ட்ரிங்ஸு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் 3 ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அதே மாதிரி இப்போ வோக்கல்ஸ் எடுத்திங்கன்னா வோக்கல்ஸ் ஒரு செக்ஷன் தான். வோக்கல்ஸு நம்ம சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்களும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்களுக்கும் லோ ஃப்ரீக்குவன்சி இருக்குது, மிட் ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரீக்குவன்சியும் கலந்து நம்ம ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு நோட்டேஷன் எழுதி அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் தவறு செஞ்சாலும் அத்தனை பேரும் மறுபடியும் பாடக்கூடிய, அதாவது மறுபடியும் வாசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால காலத்தின் தேவைக்காக இதனுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டிங் அப்படின்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு 24 ட்ராக்கு, 8 ட்ராக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் எந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களது மட்டும் பஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு மெத்தடு வந்துச்சு. அன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்கு உண்டாச்சு. ரொம்ப அப்பா சூப்பர், இப்படிலாம் டெக்னாலஜி வருதுப்பா, இன்றைக்கி நாம் பேசக்கூடிய டெக்னாலஜி அன்றைக்கி அவங்க மெச்சிக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டாங்க. 90s பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மியூசிக் நிறைய உள்ளே வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைவ் ஆர்கெஸ்ட்ரான்றது அப்படியே குறைஞ்சி டோட்டலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அப்படியே ஃபீட் பண்ணிக்கலாம், ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீட் பண்ணிக்கலாம். அதாவது கீபோர்ட்லேயே 16 சேனல் உங்களுக்கு சீக்வன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதிலே பார்த்திங்கன்னா 16 சேனல் மெலோடி நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ரிதம் செக்ஷன் வரும்போது அதுக்கு R8,
70 இந்த மாதிரி வந்து ரோலாண்டில் ரிதம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 சேனல் வந்து நம்ம ரிதம் ப்ரோக்ராமிங் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒருங்கிணைச்சி நம்ம வந்து ரெக்கார்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிட்ட ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் பிரபலமாக நம்ம அறியப்படுற ரோஜா திரைப்படம் வந்து டோட்டலி கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அதில் பெரும்பான்மையான பகுதிகள் வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ்டு ரெக்கார்டிங் பண்ணது. அன்றைக்கி அந்த இசையமைப்பாளருக்கு அது ஒரு பெரிய ஒரு சிம்ம சொப்பனம், அதுக்கு த கிரேட் அப்படிலாம் வந்து அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த கோர்க் நிறுவனம், ONW, ட்ரினிட்டி, ட்ரைட்டான், அப்புறம் ரோலண்ட்லேருந்து XP50, JV80 போன்ற சிந்தசைசர்ஸு, அப்புறம் மைக்ரோ கம்போசர் அதாவது MC50, MC80, R70, R8 இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு விசித்திரமான விஷயம் என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் எந்த கீபோர்டு பயன்படுத்துகிறாரோ அந்த கீபோர்டுகளை நம்மளும் வாங்கி பயன்படுத்தினா அவருக்கு இணையான இசை நம்மளும் கொடுக்க முடியும்னு நம்பினவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய இசை தனித்தன்மை இன்றைக்கி வரைக்கும் அது தனியாக தான் இருக்குது. அதாவது என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் அதை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் தனித்தன்மை இருக்கத்தான் செய்யுது. ஆமாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 90s வந்து ரஹ்மான் சார் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக் பண்ணாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான கம்ப்யூட்டர்கள் அன்றைக்கி இல்லை. ஏன்னா விண்டோஸே வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்க்கு அப்புறம் 95ல் தான் வந்து விண்டோஸ் 95 அப்புறம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் தான் மல்டிமீடியா எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு ஒரு கிட்டு வந்து கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட்டிவ்னு ஒரு பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் கார்டு, அப்புறம் சவுண்ட் பிளாஸ்டர்னு சொல்லக்கூடிய 2 ஸ்பீக்கரு, அப்புறம் ஒரு CD டிரைவ், இதுதான் மல்டிமீடியா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 95ல் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இவருடைய படம் வந்து 92 அந்த காலகட்டத்தில் பண்ணும்போது கம்ப்யூட்டரைஸில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டரில் பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க கம்ப்யூட்டர்னு சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திய ஒர்க் ஸ்டேஷன், அதாவது கீபோர்ட்லேயே வந்து கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ட்ராக் பை ட்ராக்காக வந்து பஞ்ச் பண்ணி ஸ்டெப் ரெக்கார்டிங் இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டாக பஞ்ச் பண்ணி கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 50 டெம்போவில் வாசிச்சுட்டு அப்படியே 100 டெம்போவுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்க்கு அப்புறம் ஒரு 2000 கிட்ட தான் இந்த மல்டிமீடியா எக்ஸ்டென்ஷன் இந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ், அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அதாவது கேக் வாக், ஃப்ரூட்டி லூப்ஸ், இமேஜிக் லாஜிக். இன்றைக்கி இருக்கிற ஆப்பிளோட லாஜிக் இல்லை, அது வந்து விண்டோஸ்லேயே அன்றைக்கி லாஜிக் இருந்தது. இமேஜிக் லாஜிக், என்ட்ராக் ரெக்கார்டிங், கூல் எடிட், சோனார், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேருங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்தது. ஈவன் நான் அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கும்போது நானே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணேன். அது அந்த காலத்தில் அதான் இசை மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணி பயிற்சி பெற்று வந்தோம். அப்புறம் இந்த சாஃப்ட்வேருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட இதை வந்து முறைப்படி கற்றுக்கிறதுக்கோ அதை பயிற்சி கொடுக்கறதுக்கோ எந்த நிறுவனமோ எல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு நம்ம இண்டிஜினியஸாக அதை வந்து பார்த்து படித்து அதில் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இந்த ஹெல்ப்ன்றது ஒன்று வரும். அந்த ஹெல்ப் மெனுவில் போயிட்டு படித்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். என்ன பண்ண பழைய இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கீபோர்டு பிளேயர்னு ஒரு செட்டப் வந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்னு தனியாக வந்துச்சு. அதாவது கம்போசர் வந்து டியூன் மட்டும் போட்டால் போதும், கீபோர்டு பிளேயர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து ஒரு சாங்காக அதை வடிவமைச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணிவிடுவார்.
அதே மாதிரி ரிதம் ப்ரோக்ராமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ரிதமில் அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். ஸோ அவர் அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிதமை வந்து அவர் ஃபீட் பண்ணி கம்போஸ் பண்ணி கொடுத்துருவார். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டுடியோவில் டம்ப்னு சொல்லுவாங்க, டம்ப் பண்ணுவாங்க. முதல்ல இந்த இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. டம்ப் பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் நமக்கு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃப்ளூட்டு, இதெல்லாம் அதான் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா மைக்கு வழியாக பதிவு செய்யப்படக்கூடிய எல்லாமே வந்து லைவ். ஒயர் மூலமாக பண்ணக்கூடியது எல்லாமே எலக்ட்ரானிக். இப்படி நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம எலக்ட்ரானிக்கில் ஃபீட் பண்ணதை டம்ப் பண்ணிவிட்டு லைவ், அதாவது மைக் வழியாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக்கான மியூசிக், ஒரு ஸ்கேல்ஸு இந்த மாதிரிலாம் சும்மா பேசிக்காக சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங்கு எப்படி கன்சீவ் பண்ணுறது, டியூன் பண்ணுறது, எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறது, ஒரு ராகத்தை வச்சு எப்படி நம்ம சாங் பண்ணலாம். இப்போ ஒரு ராகம் வந்து ஒரு சுதியில் இருக்குது அப்படின்னா அதை 4 சுதிக்கு எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம கம்போஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு ரிதம் லூப்பை வச்சுக்கிட்டு நாம் எப்படி பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு ஹிட் சாங்கை எடுத்து அதை இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து எப்படி நம்ம டியூன் கம்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க இருக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டுக்காக நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அடுத்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு நான் போடுறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு குறிப்பு என்னென்னா இதில் கலந்துக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், இவங்க எல்லாமே இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நேரடியாகவே வந்து மியூசிக் கம்போசிங், லிரிக் ரைட்டிங் இதெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து என்னுடைய ஐடென்டிட்டியே வந்து சிங்கிங் தான், அதை நீங்கள் வந்து தேவையில்லாமல் மியூசிக்கில் கொண்டு வந்து என்னை கெடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி விலகினவங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான், ஆர்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஃபார்ம். இப்போ நீங்கள் சிங்கிங் அப்படிங்கிறது மியூசிக் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு பாட்டு மறந்துடாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கலை வந்து இன்னொரு கலையை அழிக்காது. ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறது நல்ல விஷயம். அதனால் அந்த மாதிரி தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூன். அதாவது நீங்கள் வந்து வாய்ப்பு தேடி வேறு கம்போசர்கிட்ட நீங்கள் போய் நிற்கிறதுக்கு நீங்களாகவே வந்து கற்றுக்கிட்டு உங்களுடைய பாடல்களை வந்து நீங்கள் பாடி மகிழலாம், உங்களுடைய உறவினர்களுக்கு வழங்கலாம், இதில் பொருளும் ஈட்டலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கற்றுக்கிட்டு போனவர் என்னுடைய ஐடென்டிட்டி போயிடுச்சு, நான் தேவையில்லாமல் என்ன வேஸ்ட் பண்ணிட்டீங்க என்னோடய டைமுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்களே என்ன பண்ணுறாங்க, எஃப்எம் ரேடியோவுக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பாட்டு கம்போஸ் பண்ணி பொருள் ஈட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எந்த காரணத்துக்காகவும் சொன்னாங்க தெரியல, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், கற்றுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க. அதுவும் இசை வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். இதை வந்து நான் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து பெரும்பான்மையான கமெண்ட்ஸுகள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி வரும்போது அதுக்கு நான் வீடியோ போட்டு உங்களை வந்து தெளிவுபடுத்துகிறேன். தேங்க்யூ.